உங்கள் காலடி பட்டதாலே எங்கள் வாழ்வு மாறுதே. எதிரில் பஞ்சி பஞ்சு வந்ததே நாளே புது விடியல் தோன்றுதே. பேசாத மனசு கூட ஒன்றாக இணைந்ததே. சண்டை சச்சரவு மறைந்து சமாதானம் பூத்ததே. கோவில் பாதை தெரியாத மக்கள் ஜெப பாதை நடந்ததே. அன்பரசு தந்தையே எங்கள் வாழ்வின் வெளிச்சமே. அன்பை விதைச்சு போனீரே நெஞ்சில் என்றும் நிலைத்தீரே. ஆலயம் எழ வேண்டும் ஆசையோடு சொன்னீரே. தடைகள் வந்த போதிலும் தளராமல் நின்னீரே. கல் கல்லா சேர்ந்த இடத்தில் கனவுகளை கட்டினீரே. இன்று உயர்ந்த கோயிலோடு நம்பிக்கையும் தந்தீரே. வீடு வீடாய் வந்த தந்தை, வேதனைகள் கேட்ட தந்தை, நற்கருணை பாதை சொல்லி விசுவாசம் தந்த தந்தை. அங்கு பேரவை உருவாக்கி ஒற்றுமையை வளர்த்திட எங்களும் கிராம மக்கள் மனசில் உறவாகவே வாழ்ந்தீரே. இறுதி பல்லவி உங்கள் பெயர் அன்பரசு, எங்கள் அன்பின் அரசரே. அன்பரசு அவர்களே, பிரியா விடைபெறும் இந்த நாளில் உங்களை இந்த சிறிய விழாவிற்கு வரவேற்க ஒரு கவிதை வடிவில் உங்களுக்கு ஒரு வரவேற்பை அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாரும் தந்தையே, வணக்கம் கூறுகின்றோம். வந்த நாள் முதல் எங்கள் வாழ்வில் ஒளியாய் இருந்தீர். புனித அந்தோணியார் ஆலயம் வந்தீர். புனிதத்தின் பாதையில் எம்மை வழி நடத்தினீர். திருப்பலியில் உமது குரல் தேனாய் இனித்தது. திருமறையில் பொருளை தெளிவாய் உரைத்தது. ஏழை வீழி இயேசுவை போல் வந்தீர். நோயாளி படுக்கையில் ஜெபித்து ஆறுதல் அளித்தீர். இளைய நெஞ்சில் இறை நம்பிக்கை விதைத்தீர். முதியோர் முகத்தில் மகிழ்ச்சி பூக்கச் செய்தீர். பல்லாயிரம் நன்மைகளை எமக்கு கொடுத்தீர். என்று பிரியா விடை என்று சொல்ல வந்ததும் இதயம் கணக்குது, கண்கள் கலங்குது. எங்களை விட்டு நீங்கள் எங்கு போவதோ துயரமே என்றாலும் உங்கள் உயர் படிப்பு மேலும் உங்களை மேல்மேலும் உயரத்திற்கு உயர்த்த நாங்கள் தொடர்ந்து வாழ்த்துகின்றோம். புதிய மக்களை பார்ப்பீர்கள். உங்கள் அன்பு அங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும். செல்லும் இடமெல்லாம் செழிக்கட்டும். உங்களது பணிவாழ்வு, ஜெபவாழ்வு, உங்கள் உதவிக்கரம் எங்கும் நிறைந்து நிற்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் அருள் உம்மோடு இருக்க, அன்னை மரியாள் உமக்காய் பரிந்து பேச, புனித அந்தோணியார் வழித்துணையாய் வருக, என்றும் நலமோடு வாழ்க வாழ்க என வாழ்த்தி இந்த விழாவிற்கு உம்மை வரவேற்கின்றோம். இப்பொழுது வரவேற்பு உரை வழங்க சகோதரர் ராஜசேகர் அவர்களை அழைக்கின்றேன். பழகுவதற்கு இனியவராய், எளிமையின் மறு உருவமாய். பழகுவதற்கு இனியவராய், எளிமையின் மறு உருவமாய். தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராய், தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராய். எங்கள் பங்கின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறவாய் அமர்ந்திருக்கும் இன்றைய விழா நாயகனே,
எங்கள் பங்கின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறவாய் அமர்ந்திருக்கும் இன்றைய விழா நாயகனே, எப்போதும் பிறர் நிலையிலிருந்து யோசிக்கும் எங்கள் அன்பு தந்தையே, உம்மை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். வாழ வைப்பவன் இறைவன், வாழத் தெரிந்தவன் மனிதன், விழ வைப்பவன் எதிரி, தூக்கி விடுபவன் நண்பன் என்ற வரிகளுக்கேற்ப நம் தந்தையின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்று அவருடன் உடனிருக்கும் நம் தந்தையின் நண்பர்கள் அருட்தந்தையர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அண்ணன் என்ற உறவுக்கு ஈடாக முடியாது எந்த உறவும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அண்ணன் உடையான் எதற்கும் அஞ்சான் என்ற வரிகளுக்கு ஏற்ப பாசப் பறவைகளாய் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து தம் வீட்டின் கடைக்குட்டி செல்வத்தை இறைவனின் பணிக்கு அனுப்பிய தம் தந்தையின் சகோதரர்கள் மற்றும் இரத்த உறவுகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஓர் ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்ற போதுதான் அந்த ஆண்டு முழுமை பெறுகிறது. அந்த வகையில் இந்த ஏஆர் மங்கலம் கிளை பங்கின் 12 கிராமங்களையும் ஒன்றிணைத்து அதில் பங்கு பேரவை உறுப்பினர்களாக கமாண்டர் ஃபோர்ஸ் போல இருக்கக்கூடிய உறவுகளை ஒன்றிணைத்து அமைத்து கொடுத்த பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நம் பங்கிலே புதியதொரு பக்த சபையை வின்சென்ட் பவுல் சபையை உருவாக்கி மற்றவர்களுக்கு இறை அன்போடு பிறர் அன்பை செய்ய வேண்டும், அந்த பிறர் அன்பு உதவி புரிவதில்தான் இருக்கின்றது என்ற நோக்கில் எங்களை ஒன்றிணைத்து புதியதொரு வின்சென்ட் சபையை ஏற்படுத்தி சீரும் சிறப்புமாக செயல்பட ஊக்கமூட்டிய வழிகாட்டிய பங்கு தந்தையை நினைவில் கொண்டு வின்சென்ட் சபை உறுப்பினர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த பங்கிலேயே மரியாயின் சேனை, மறைக்கல்வி, பாலர் சபை, இன்னும் பல அன்பியங்கள், இன்னும் எத்தனையோ பக்த சபைகளை, நற்செய்தி பணியாளர்கள் போன்ற அனைத்து இறை பணியாற்றக்கூடிய சபைகளை உருவாக்கிய பங்கு தந்தையை நினைவில் கொண்டு அனைத்து பக்த சபைகளையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பங்கு இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இத்துடன் என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ததோடு ஒரு சில மணித்துளிகள் வின்சென்ட் பவுல் சபை சார்பாக வாழ்த்துரையையும் வழங்க ஆசைப்படுகிறேன். இதுவரை எழுதி வைத்ததை படித்தேன், இப்பொழுது எண்ணத்தில் இருப்பதை கூற விரும்புகிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப அந்த இரண்டாவது 3 வரிகள் அன்புடையவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பிறருக்கே கொடுப்பார் என்ற வகையில் எங்களுடைய பங்கு தந்தை அன்பு அரசர் அவர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நமது ஏஆர் மங்கல கிராம இந்த ஆலயத்திற்காக அர்ப்பணித்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. மேலும் இன்னொரு திருக்குறள், இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இந்த செயலை இவன் முடிக்க முடியும் என்று கூறி கடவுளுடைய ஒரு திட்டம், அது எங்களுக்கு கிடைத்த அன்பு ஃபாதர். அந்த வகையில் இந்த ஏஆர் மங்கல கிராமத்தை மிக ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அவருக்கு எத்தனை நன்றி, கோடான கோடி நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. ஆங்காங்கே சிதறி கிடந்த சில்லறைகளாய் சிதறி கிடந்த மக்களை, எங்கெங்கோ இருந்த மக்களை
இங்கு ஒன்று திரட்டி சிறுதுளி பெருவெள்ளம் என்ற வகையிலேயே அனைத்து பேரையும் இங்கு சேமித்து வைத்து பெரிய வெள்ளமாக இங்கே உருவாக்கி இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. மேலும் மக்களினுடைய மனங்களிலே இருந்த இருளை அகற்றி அந்த மனங்களிலே மனிதன் மண்ணாக பிறந்தான் மண்ணிற்கே போவான் என்கிறது பைபிள். அந்த வகையில் மனதில் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றி மனது பூராம் தன்னுடைய தங்கம் போன்ற ஒரு நிலையை அந்த மனதில் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில்தான் எங்களால் முடிந்த உழைப்போடு கூடிய பொருளாதாரத்தையும் இந்த பங்கு வளர்ச்சிக்காக அனைத்து கிராமங்களும் வழங்கி இருக்கின்றோம். அது மிகவும் குறைவுதான் என்றாலும் நாங்கள் 100% மகிழ்ச்சியோடு அதனை இங்கே தந்திருக்கிறோம். அதனால்தான் இந்த ஒரு நிலை என்று அடிக்கடி பங்கு தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இதையெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுத்த அன்பு தந்தை அவர்களை நாங்கள் வீழ்ந்தாலும் என்றும் மறக்க முடியாது. மேலும் 7 நிறைவானது 7 என்று இன்றைய மறையுரையிலும் கூறியிருந்தார்கள். அதனை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், மனசில் வச்சுருந்தேன். அந்த 7ங்கிறது ஒரு முழுமை. அந்த 7 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உலக அதிசயங்கள் 7, சப்த சுரங்கள் 7, வார நாட்கள் 7, இன்னும் அடுக்கி கொண்டே போகலாம். அத்தனை 7 நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் என்ன 7 அப்படின்னு சொல்லும்போது அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஜபம், நற்கருணை, இறை வார்த்தை, புனிதர்கள், மற்ற அன்னை மரியா மற்ற புனிதர்களுடைய பரிந்துரை, பாவ சங்கீர்த்தனம், அப்புறம் என்ன சொன்னாங்க, பிறர் துன்பம். அதையெல்லாம் கடந்த பிறகுதான் பிறர் அன்பு. அந்த அனைத்தையும் கடந்து பிறர் அன்பு பணி எப்பொழுது வருகிறது என்றால் இப்படித்தான் வருகிறது. அந்த அனைத்தையும் கடந்தவர் தான் நமது பங்கு தந்தை. அவர் 7 கடல் சென்று எங்கு சென்றாலும் மீண்டும் இங்கு வருவார் என்ற நம்பிக்கை எங்கள் மனதில் எப்போதும் இருக்கிறது. அவர் பைலத்தான் சென்று கொண்டிருக்கிறார். இதை போல எண்ணற்ற ஆலயங்களை அவர் உருவாக்க இருக்கிறார். நமது ஒவ்வொரு இதயத்திலும் உருவாக்கியது போல எண்ணற்ற இதயங்களில் உருவாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு மன்னனுக்கு அந்த நாடு மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு மன்னனுக்கு அந்த நாடு மட்டும்தான் சொந்தம், ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆக இன்னும் மென்மேலும் தன்னுடைய அனுபவத்தை பெருக்கிக் கொள்ள தான் அதிகமாக கற்று இன்னும் அதிக பிறரன்பு சேவை செய்ய எங்களுடைய ஏஆர் மங்கலம் பங்கு இறைமக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக ஜெபம் செய்து நீங்கள் வாழ்வினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்று, வாழ்வினுடைய உச்சம் என்று கூறும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு இலக்கு என்றால் நம்ம சினிமாக்கள்லாம் படிச்சிருப்போம், உன்னுடைய கனவை கூரையில் மீது போடாதே வானத்தில் மீது போடு என்று கூறுவார்கள். அந்த வானம் நோக்கி நீங்கள் ஒரு நாள் இந்த புனிதர்கள் பலர் இருப்பது போல நீங்களும் அந்த உச்சத்தை அடைவீர்கள். அது திண்மம், அது உறுதி. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிப்போம் என்று கூறி இந்த நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் ராஜசேகர் அவர்களுக்கு நன்றிகள் பல. நீயோ எல்லா மக்களினங்களுக்கும் ஆசியாக விளங்குவாய் என்பது கடவுளுடைய வார்த்தை. எம் பங்கு ஏஆர் மங்கலம் கிராமமானது ஆசியாக விளங்க வேண்டுமென்று கடவுள் திட்டமிட்டதால் நம் பங்கு தந்தை அன்பு அவர்களை கடந்த 7 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு தந்திருக்கிறார். அவர் தனது அன்பான பேச்சாலும் பொறுமையாலும் நம் பங்கு மக்களை இறைவனுடைய திட்டத்தின்படி வழிநடத்தி நம்மளுடைய குடும்பமானது இன்னும் மிகுந்த ஆசிரை பெற நமக்கு எண்ணற்ற வழிகளில் உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தை அவர்களுக்கு ஆசியுரை வழங்க பங்கு பேரவை சார்பாக திரு ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைய படிச்சுட்டு இருக்கு. படிக்கும்போது 3 வகுப்பாக முதல்ல எடுக்கிறாங்க. ஏன்னா ஆசிரியர் தான் முதல்ல பேசுனாங்க 2 பேரும். அதனால் 3 முறையாக எடுப்பாங்க. ஒன்று நல்லா படிக்கிற பையன், 2வது சுமாராக படிக்கிற பையன், 3வது மோசமான பையன். ஆனால் 3 பேரும் இல்லை, இன்னொரு ஆள் இருக்குது, 4வது ஆள் படுமோசம். அதே நிலைமை 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆன்மீக வடிவில் எங்கள் ஏஆர் மங்கலம் அப்படித்தான் இருந்துச்சு. யார் எதை நினச்சிக்கிட்டாலும் வருத்தம் இல்லை.
உண்மையிலே ஆன்மீக வடிவில் அப்படித்தான் இருந்துச்சு ஏஆர் மங்கலம். நிறைய பேர் பிதாசுதன் போட தெரியாமலாம் இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் தந்தை 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊரில் வந்தாங்க. நாங்களும் ஒரு 5-6 பேர் அவர் கூட பயணித்தோம். பயணிக்கும்போது அவருடைய செயல்பாடு எங்களை எல்லாம் ரொம்ப உறுத்திருச்சு. சரி, இப்படித்தான் நம்மளும் எல்லோரும் செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு மக்களை எல்லாம் திருத்தி தந்தை அவர்கள் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது நிறைய இடைப்பாடுகள், அந்த இடைப்பாடுகளெல்லாம் தவிர்த்து பங்கு தந்தை அவர்கள் எங்களுக்கு முதல்ல எப்படி இருக்கணும், முதல்ல எப்படி வாழணும், ஆண்கள் பெண்கள் எப்படி வாழணுங்கிறத முதல்ல கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியவில்லை. வாய்ப்புக்கு நன்றி. இரண்டாவதாக பங்கு பேரவை அமைத்த தந்தை அவர்களுக்கு, பங்கு பேரவைனா முதல்ல என்னன்னு தெரியாது, அப்படி பங்கு பேரவை அமைத்த தந்தை அவர்களுக்கும் பங்கு பேரவையின் சார்பாகவும் இளைஞர் மன்றம் சார்பாகவும் ஏஆர் மங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பங்கு தந்தையை பற்றி கிளை கிராமங்களின் சார்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கிளை கிராமங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் நம்ம பங்கு தந்தையை பற்றி பேசலாம். ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம பங்கு தந்தையை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. ஆனாலும் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பேச வேண்டிய சூழல் இருக்குது. நான் முதல்ல இந்த சாமானிய மக்களுக்காக பல ஊர்களில் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பேசக்கூடியவன். இன்றைக்கி ஒரு சாதனையாளரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இங்கே எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. ஏன் முதல்ல மகிழ்ச்சியாக இருங்க, யாரும் அழுகாதீங்க, அன்போட மகிழ்ச்சியாக அவரை வழி அனுப்ப பாருங்கள். இவ்வளவு உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப இதயம் ரொம்ப கனமாக இருக்குது, வலிக்குது. இப்போ இங்கே இவ்வளவு தூரம் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சிட்டார். பெரிய வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எது பெருசு அப்படின்னா, நம்ம உள்ளங்களை ஜெயிக்கிறது தான் பெருசு. இங்கே என்னென்ன வேணாலும் சாதனை பண்ணிடலாம். எனக்கு இங்கே இருக்குங்க எல்லாரையும் பிடிக்குமானா பிடிக்காது, இன்னும் எல்லாருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. ஆனால் நம்ம இதயங்களை அவர் ஜெயிச்சிட்டார், நம்ம எல்லாரையுமே அவர் ஜெயிச்சிட்டார். அதனால தான் நமக்கு இவ்வளவு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பங்குத்தந்தை அவர்கள் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அவர் இங்கே இருந்தால் இந்த பங்குக்கு நல்லது. இன்னும் அவர் மேலே வளர்ந்து பெரிய பொறுப்புக்கு வந்தால் அந்த ஒட்டுமொத்த ஒரு மறை மாவட்டத்துக்கே அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே சில விஷயங்களை நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ நான் பல ஊர்கள் சுற்றி வருவேன், பல இடங்கள் போயிருக்கேன். இவர் இங்கே என்ன பண்ணிட்டாரு, கோயில் தானே, ஆலயம் தானே கட்டிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது இல்லாமல் பல கிராமங்கள் இருக்குது. நான் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது சிலருக்கு தான் இந்த மாதிரி ஆலயங்கள் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்னு வெளியூர்களை சுற்றி பார்த்தா தெரியும் எங்கெங்கே எப்படிப்பட்ட ஆலயங்கள் இருக்குது. அப்போ ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். நான் அதை பார்த்துருக்கேன். அப்போ நம்ம பகுதியில் இப்படி ஒரு ஆலயத்தை அவர் கட்டியிருக்காரு, நம்மளையெல்லாம் வழி நடத்தி ஒருங்கிணைச்சி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக நான் பார்க்குறேன். அப்போ எது பெரிய சாதனை, ஒரு கேள்வி, எது பெரிய சாதனை? துறவற வாழ்க்கை, அதாவது இறைப்பணி பெரிய வாழ்க்கையா அல்லது சம்சாரி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பெருசா அப்படின்னா, நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதை நேர்த்தியாக அதை செய்கிறோமோ அதுதான் பெருசு. இந்த வாழ்க்கை தான் பெருசு, இந்த வாழ்க்கை தான் சிறுசு அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறோன்னா, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செஞ்சுருக்காரு. அதை நம்ம ரொம்ப பாராட்டுறோம். அவருடைய சாதனையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, சில விஷயங்களுக்கு உருவம் இருக்காது, ஒரு வடிவமோ ஒரு நிறமோ இருக்காது. ஒரு தியாகத்துக்கு ஒரு உருவம் கிடையாது, உழைப்புக்கு உருவம் கிடையாது, அர்ப்பணிப்புக்கு உருவம் கிடையாது, சாதனைக்கு உருவம் கிடையாது. அப்படி சில விஷயங்களுக்கு உருவமே கிடையாது. அப்படி ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் பங்கு தந்தை அன்பரசு அவர்கள் தான் ஒரு சாதனையின் உருவமாக, ஒரு பேர் அன்பின் உருவமாக நம்மளோட இவ்வளோ 7 ஆண்டுகளாக பயணிச்சிட்டாரு. ஒழுங்காக சாப்பிட மாட்டார், ஒழுங்காக தூங்க மாட்டார், இப்படி அவர் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டிருக்காரு.
அதனால் எங்கள் பங்கு தந்தை எங்கே போனாலும் சரி, கண்டிப்பாக அவர் முடித்த உடனே இங்கே தான் வருவார். அவர் ஜெர்மன் போயிட்டு வந்தால் உடனே இங்கே தான் வருவார். அது எனக்கு நல்லா தெரியும். அவரும் ரொம்ப கவலைப்படுறார். முதல்ல நீங்களும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்போதும் உங்களோட தொடர்பில் தான் இருப்போம். நாளை காலையில் வாட்ஸ்அப் காலில் வந்துடுவோம். அதனால் நீங்கள் ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க. இந்த கிளை கிராமங்களின் சார்பாக, இந்த மக்களின் சார்பாக எங்கள் பங்குத்தந்தை அன்பரசு அவர்களுக்கு நான் ஒரு பட்டத்தை இங்கே வழங்க இருக்கிறேன். அது என்னவென்றால், எங்கள் பங்குத்தந்தை அன்பரசு அவருக்கு பேரன்பரசு என்று நான் இன்று முதல் அவரை அழைக்க விருப்பப்படுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்த நிகழ்வாக வாழ்த்தி அவருக்கு பிரியா விடை கொடுக்க வந்திருக்கும் ஆசிரியர் வினோத் பாபு அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கின்றேன். அதிகமாக இந்த பிரியா விடை நிகழ்வுக்கு போவது கிடையாது. என்னைய தந்தை அவர்கள் அழைக்கவும் கிடையாது. அன்பின் மிகுதியால், அன்பினால் கட்டுண்டு இந்த விழாவிற்கு வந்துள்ளேன். உள்ளே வந்தவுடனே அவரை அழைக்கும் பொழுது இங்கே ஒரு பாடல் இசைக்கப்பட்டது, ஒளியிடப்பட்டது. அந்த பாடலை கேட்கும் போதே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, அவர் கிளை பொறுப்பில் இருந்து பேசினவர் சொன்னார், யாரும் கலங்காதீங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்கன்னு. ஆனால் அந்த பாடலை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு மனதிற்குள் ஒரு அழுகையான ஒரு ஃபீலிங் வந்தது. உண்மையிலே ஒரு மிக சிறப்பான, மிக பாக்கியமான பங்கு என்ற இந்த ஏஆர்மங்கலம் பங்காக சொல்லலாம். அதுக்கு காரணம் உங்கள் பங்கு தந்தை தான். பங்குத்தந்தை அவர்களை எனக்கு அருட்தந்தை தாமஸ் அவர்கள் வழியாகவும், தந்தை அவர்கள் தமிழ்மாறன் அவர்கள் வழியாகவும் தான் தெரியும். அதிகமாக நேசிக்கக்கூடிய, அதிகமாக சிந்திக்கக்கூடிய அனைத்துமே இந்த ஏஆர்மங்கலம் பற்றி தான். பெருசாக அவர் மற்ற தந்தையர்களிடம் பேசும்போது கூட அவர் ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே யோசித்துக்கிட்டு தான் இருப்பார். நான் அவர் கூட வெளியூர் பயணங்கள் சென்று இருக்கிறேன். அப்படியே உம்முன்னு இருப்பார். நாங்கள் ஒன்று கேட்போம், பதில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். தந்தை அவர்கள் தாமஸ் அவர்கள் கூட, எப்பா ஏஆர்மங்கலத்தை விட்டு நீ வெளியில் வந்துட்ட, கொஞ்சம் எங்களோட பேசுப்பான்பார். இல்லை, அந்த கல் பார்க்கணும், இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு பங்குத்தந்தை அந்த பங்கின் ஒரு நூக்கொன்கோல்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட எண்ணி இருக்கக்கூடிய பங்குத்தந்தை தந்தை அவர்கள் அன்பரசு அவர்கள் தான். யாருக்காச்சும் விழா வச்சா அவரை பற்றி பெருமையாக பேசணும் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவரை பற்றி வேற சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெருமையாக தான் பேசி ஆகணும். அவங்க கூட கிண்டலாக சொல்லுவேன், பேசாமல் பிஷப்பை கூப்பிட்டு உங்கள் ஏஆர்மங்கலம் பங்குலேயே வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் எந்த டேட்டு கேட்டாலும் உங்கள் ஏஆர்மங்கலம் பங்கு தான் வருது, எந்த இப்போ நியூஸ் லெட்டர்லையுமே ஏஆர்மங்கலம் பங்கு தான் வருது, நீங்கள் பிஷப்பை கூப்பிட்டு உங்கள் ஏஆர்மங்கலம் பங்கு வச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிண்டலாக பேசிக்கிட்டு இருப்பேன். இங்கே வந்து பார்க்கும்போது அன்று தெரிந்த ஏஆர்மங்கலத்திற்கும் இன்று பார்க்கக்கூடிய ஏஆர்மங்கலத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்பது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு அந்த ஆன்மீக வழியிலும் சரிதான், அற வழியிலும் சரிதான், உங்களை இந்த சிற்பங்களைப் போல செதுக்கி ஒரு 7 வருட தவ வாழ்க்கையை இங்கு முழுமையாக அர்ப்பணித்து கொண்டுள்ளார். நான் அந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட அவரை பார்க்கும்போது சொன்னேன், இந்த 7ஆம் அறிவு படத்தில் அந்த போதி தர்மரை பற்றி காமிச்சிருப்பாங்க, ஏஆர்மங்கலத்துடைய போதி தர்மரை நீங்கள் தான் சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். உங்களை பற்றி முழுதாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கூட எண்ணி சிறப்பாக செய்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கூடிய தந்தை அவர்கள் கிடைத்திருப்பது மிக 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 பெரிய பாக்கியம். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு நல்ல நண்பராக கிடைத்தது என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவருடைய வாழ்வு சிறக்க, அவருடைய ஆன்மீக பணி, சமூக பணி சிறக்க ஆண்டவரை வேண்டுகிறேன். நீடூழி வாழவும் ஆண்டவரை வேண்டுகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக மரியாயின் சேனை சார்பாக திருமதி ஆயில் ராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
கடந்த 7 வருடங்களுக்கு பிறகு நம்ம 7 வருடங்கள் முன்பு நம்ம அனைவரும் ஒரு சாக்கடைக்கு கிடந்தது போல் இருந்தோம். எத்தனையோ பாதர்கள் நம்ம இடத்திற்கு வந்தார்கள். ஆனால் சாக்கடையில் கிடைக்கும் நபர்களை ஒரு பொறுப்பாக யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் நம்ம அப்பொழுதும் சாக்கடையில் இருந்தோம், பாதர் வரும்போதும் சாக்கடையில் இருந்தோம். ஆனால் பாதர் வந்ததுக்கு பிறகு சாக்கடையில் இருக்கும் மக்களை நம்ம தூக்கி வெளியேற்றி கரையை சேர்க்க வேண்டும் என்று நம்ம கூடவே அவர்களும் சாக்கடைகளே கொஞ்ச நாள் இருந்தார்கள். நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, அந்த மாதிரி உழைத்து வந்தார்கள். வந்த கொஞ்ச நாளைக்கு பாதரோட அரவணைப்பினால் மற்ற கிளை கிராமங்களும் சேர்ந்து முதல்ல ஏர்மங்கலத்தை சாக்கடையிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி அரவணைச்சு கொண்டு வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு போனால் 13-14 பேருக்கு மேலே பழைய சர்ச்சில் ஆளே இருக்காது. ஏர்மங்கலம் மக்களப்பெல்லாம் சேர்த்து கொண்டு வரணுங்கிறதுக்காக பல இறை வார்த்தைகளை நமக்கு ஊட்டினார்கள். இறை வார்த்தைகளை ஊட்டிய பிறகு ஏர்மங்கல் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து ஆலயத்திற்கு வர சென்றார்கள். அப்போ ஏர்மங்கல் மக்களை வந்த பிறகு கிளை கிராமங்களையும் நம்ம விடக்கூடாது, கிளை கிராமங்கள் இருக்கும் மக்களையும் அரவணைத்து கொண்டாந்து 12 கிராமமும் ஒரே குடும்பமாக இணைய வேண்டும் என்று நம்ம பங்கு தந்தை நல்ல ஒரு விழிப்பை எடுத்து ஏற்பாடு செய்து கொண்டு வந்தார்கள். செய்த பிறகு நம்ம இப்பொழுது நம்ம புது பங்கு தந்தை வரும் பொழுதும் இப்போ எப்பொழுது நம்ம 12 கிராமங்களும் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுத்தி நம்ம பங்கு ஆலயத்துக்குள் செயல்படுகின்றோமோ அதை போல் மத்தேயு நற்செய்தியில் 25வது அதிகாரத்தில் சொல்லுவது போல 10 நபர்கள் இருந்தார்கள். அது வனவாளன் நைட்டு 12 மணிக்கு மேல் வருவோம் தெரிந்தும் அவர்கள் அந்த இடத்தில் 10 விளக்கு எடுத்து சென்றார்கள். 10 பேரும் விளக்கு எடுத்து சென்ற பொழுது 5 பேர் கூட எண்ணெய்கள் எடுத்து சென்றார்கள். 5 பேர் எண்ணெய் இல்லாமல் அவர்கள் ஏனோ தானோ என்று அந்த இடத்திற்கு போனார்கள். மணவாளன் வரும் பொழுது 10 பேர் விளக்கு ஏற்ற வேண்டும். ஆனால் அப்பொழுது 5 பேர் விளக்கு ஏற்றினார்கள், 5 பேர் விளக்கு ஏற்றவில்லை. அந்த விளக்கு ஏற்றாத காரணம் என்னவென்றால் அவர்கள் புத்தி உள்ளவர்கள் 5 பேர். அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் இருந்தனால் கையில் விளக்கில் எண்ணெய் எடுத்து சென்றதனால் அவர்கள் விளக்கு எரிந்து விட்டது. ஆனால் அவர்கள் ஏனோதானும் என்று நடந்து சென்ற 5 பேர்னால் விளக்கு எரியவில்லை. அதை போல் நம்ம புத்தி இல்லாதவர்கள் போல் வர இருக்கும் பங்கு தந்தைகளுக்கு நடக்காமல் இப்போ நம்ம பங்கு தந்தைகளுக்கு எப்போ இப்படி இருக்கிறோமோ அதே போல் வரப்போய் இருக்கும் பங்கு தந்தைகளுக்கு புத்தி உள்ளவர்களாக நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்த்துவரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குழு சார்பாக திருமதி லில்லி திரேஸ் அவர்கள். ஆனந்த ஆட்கடல் முத்தே, இறைவனால் தேர்ந்தெடுத்த சருகணியின் இறை சொத்தே, பள்ளி பருவத்தில் சுறுசுறுப்பு, உன் பண்பான நடத்தையின் விறுவிறுப்பு, ஏஆர் மங்கலம் பங்கிற்கு இறைவனால் வழங்கப்பட்ட வான்மலையே, அன்பிலும் ஆன்மீகத்திலும் உங்கள் பிறப்பு எம் பங்கிற்கோ கிடைத்த பெரும் சிறப்பு. உங்கள் பணியின் சேவைகள் சிறக்கட்டும், வண்ண வண்ண கனவுகள் சுவைக்கட்டும், வருங்கால நாட்கள் எல்லாம் சிறப்பாக அமையட்டும். வாழ்க பல்லாண்டு, வாழிய நூறாண்டு. அன்பின் வடிவே நீர் வாழ்க, ஆனந்த வள்ளலே நீர் வாழ்க, இனிய முகமே நீர் வாழ்க, ஈகை குணமே நீர் வாழ்க, உண்மையின் உறைவிடமே நீர் வாழ்க, ஊர் போற்றும் அரசே நீர் வாழ்க, எண்ணத்தின் சிற்பியே நீர் வாழ்க, ஏற்றத்தின் புகழே நீர் வாழ்க, ஒற்றுமையின் இலக்கணமே நீர் வாழ்க, ஓய்வில்லா உழைப்பே நீர் வாழ்க, அவையின் தமிழ் மகனே நீர் வாழ்க. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க நீடிய ஆயுள் வரை வாழ அவர் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம். மறைக்கல்வி சார்பாக தந்தை அவர்களை வாழ்த்த திருமதி ஜெனித் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எளிமையின் மறு உருவமாய் வீற்றிருக்கும் நம் தந்தை அவர்களையும் மற்றும் அருட்தந்தை அவர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உயர்ந்தவருக்கு உதவுவதை விட பிறர் உயரும்படி உதவுவதே மேல், அதுவே சிறந்த உதவியும் கூட என்ற வார்த்தைகளுக்கு 100% பொருத்தமானவர் நம்முடைய பங்கு தந்தை.
ஏனென்றால் நம்ம எல்லாருமே பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கியவர்கள் தான். நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நமக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு அப்பா இருக்காருன்னா அவருக்கு அவரோட பிள்ளையோட தேவை என்னன்னு தெரியும். ஒரு அப்பா பிள்ளை இருக்கான்னா இன்னொரு பிள்ளை ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகுதுன்னா அந்த பிள்ளை பார்த்து ஏங்கும். அப்போ அந்த வறுமையில் இருக்கிற பிள்ளை என்ன ஒன்று, நம்ம அப்பா கேட்டால் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு தெரியும் நம்ம பிள்ளையோட ஏக்கம் என்னங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், என்னமாவது பண்ணி நம்ம பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளையோட தேவையை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் எவ்வளவு வேணாலும் பாடுபடுவார். அந்த வகையில் நம்மளுடைய தேவைகள் அப்போது ஒரு ஆலயம். நம்மளே வெளியில் போய் பார்க்கையில் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் பெரிய பெரிய ஆலயமாக இருக்கும். நம்ம பங்கு கோயில் கூட இப்படி இல்லையே அப்படின்னு நான்லாம் பார்த்துருக்கேன். அப்போ அந்த நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற நம்ம தந்தை அவங்களையே இழைச்சி நற்கருணை முன்னாடி முழந்தாளிட்டு ஆழ்ந்த ஜெபம் பண்ணி இந்த ஆலயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போவிலேருந்து இப்போ வரை நம்ம ஃபாதர் நம்மள்ட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆலயம் கட்டும்போது ஃபாதர் ஒரு நாள் மறையுறையில் அங்கே பழைய கோயிலில் சொன்னாங்க, கோடி ரூபாய் நம்ம கையில் இருந்தாலும் ஆலயத்தை கட்ட முடியாது. ஏன்னா நாம் கடவுள் வாழும் ஆலயம் நம்முடைய உள்ளம். முதல்ல நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய உள்ளத்தை ஒரு ஆலயமாக ஆக்குனாதான் இந்த ஆலயத்தை நம்ம கட்ட முடியும். அப்போ தந்தை நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டாங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்க. ஆலயம், கெபி, கொடிமரம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிள்ளைகள் தந்தைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் இப்போ முக்கியம். அவங்க எப்போவுமே சொல்கிறது தான், ஆன்மீக வாழ்வில் இருங்க, இறைவனோட தனித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய உறவு முறை வளரும். இறைவனோட உள்ள உங்களுடைய உறவு வளரணும்னா நீங்கள் அதுக்காக கூட்டமாக ஜெபிக்கிறத விட தனியாக போய் நற்கருணை முன்னாடி ஜெபிங்க, விசுவாசத்தில் நிலச்சிருங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம தந்தைக்கு கொடுக்குற மிகப்பெரிய நன்றி கடன். நம்ம கொடுக்குற பொருளோ நம்ம தந்தையை பற்றி நமக்கே தெரியும், எந்த பற்றுமே இருக்காது, எந்த பொருள் மேலுமே எந்த பற்றுமே கிடையாது. நம்ம நல்லா இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசையே. அப்போ என்றைக்கே ஒரு நாள் நம்ம ஃபாதர்கிட்ட யாரோ கேட்கும்போது, ஏஆர்மங்கலம் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நல்லா இருக்காங்க, முன்ன மாதிரியே ஒற்றுமையாக இருக்காங்க, ஆன்மீக வாழ்வில் நிலைச்சிருக்காங்க, விசுவாசத்தில் ஊன்றி இருக்கா அப்படின்னு சொன்னால்தான் அவர்களுடைய மனம் குளிரும். அதை விட்டு மாற்றுக்கருத்தை ஏதாவது போனால் அவங்க நொறுங்கிடுவாங்க. அது நமக்கு அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய துரோகம் மாதிரி ஆயிரும். அதனால் விசுவாசத்தில் எப்போவுமே நிலைத்திருக்கணும். தந்தை நம்மளை பிரிகிறது மிகப்பெரிய கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடவுள் எப்போவுமே ஒரு தாழ்ச்சி உள்ளம் கொண்டவங்களை தான் மிகப்பெரிய காரியங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பைபிளில் படிச்சிருக்கோம், அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்திருக்காங்க, தாவீது அரசரை தேர்ந்தெடுக்காங்க. அதே மாதிரி நமக்கு மிகப்பெரிய காரியம் நம்ம ஊர் ஒரு நிலையிலிருந்து பொருளாதாரத்திலே இன்னொரு நிலைக்கு மாறி இருக்கோம் எல்லாருமே. அதற்கு காரணம் நம்ம பங்கு தந்தை மட்டும்தான். எனவே நம்ம அவங்க சொன்ன வழியில் எப்போவுமே நடக்கணும். நம்மளை அன்பு கயிற்றால் அந்த பேர் வச்சதுனாலையா என்னன்னு தெரில, நம்ம எல்லாரையுமே அன்பு கயிற்றால் கட்டி போட்டிருக்காக நம்மளை பிரிய முடியலை. எனவே நம்ம தந்தைக்கு நன்றி செலுத்தும் விதமாக மறைக்கல்வி ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் சார்பாக இந்த கவிதையை சமர்ப்பிக்கிறேன். அன்புக்கு அரசரே, அன்பரசரே, எம் பங்கு தந்தையே, புனிதர் லெவேயின் காலடி தடம் பதித்த சருகனி மண்ணில் பிறந்தவரே, புனிதர் லெவேயின் காலடி தடம் பதித்த சருகனி மண்ணில் பிறந்தவரே, ஒரே சிப்பியில் விழுந்த 5 மழைத்துளியில் 5வது மழைத்துளியாய் விழுந்த எங்கள் பங்கின் முத்தே, அன்பையும் அரவணைப்பையும் ஒழுக்கத்தையும் இறை நம்பிக்கையையும் ஊட்டி வளர்த்த திரு சேவியர் திருமதி குழந்தை தெரசால் தம்பதியினரின் செல்வ மகனே, புண்ணிய புதல்வனே, பாச பறவைகளாய் பறந்து திரிந்து ஒரு கூட்டில் வளர்ந்த அண்ணன் தம்பி ஐவருள் கடைக்குட்டியாக இறைப்பணி செய்ய பிறந்தவரே, எங்கள் தந்தையே, உம் வரவால் மொட்டுகளாய் மலர்ந்தோம், உம் வரவால் மொட்டுகளாய் மலர்ந்தோம், இன்று உம் பிரிவால் இலையுதிர்கால இலைகளாய் உதிர்ந்து விட்டோம். இருப்பினும் தந்தையே,
நீர் தந்த விசுவாசத்தால் வேரூன்றி நிற்கிறோம். எங்கள் பங்கிற்கு நீர் ஆற்றிய இறை தொண்டு சொல்ல இயலாதது. உங்கள் வரவிற்கு பின்னரே மண்ணாயிருந்த எங்கள் ஏஆர் மங்கலம் பூமி பொன் விளையும் பூமியாக மாறியது. உங்கள் வரவிற்கு பின்னரே மண்ணாயிருந்த எங்களது ஏஆர் மங்கலம் பூமி பொன் விளையும் பூமியாக மாறியது. நல்லவை நல்லவர்களிடம் மட்டுமே கிடைக்கும். நல்லோரிடம் நாமாக ஏதும் கேட்க வேண்டியதில்லை. நாம் கேட்பதற்கு முன்னரே அவர்களாகவே கொடுப்பார்கள். இந்த வரிகளை உம்மை நினைத்துதான் எழுதினார்களோ என்னவோ தெரியவில்லை. முதலில் எங்கள் சிந்தனைகளை சீராக்கினீர். எங்களின் மனங்களில் இடம் பிடித்தீர். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். வாரம் தவறாது திருப்பலிக்கு ஆயத்தப்படுத்தினீர். எங்களுக்காக நீண்ட நேரம் நற்கருணையின் முன் முழந்தாளிட்டு ஜெபித்தீர். எங்களுக்காக புதியதொரு ஆலயத்தை கடினமான சூழ்நிலையிலும் மனம் தளராது கட்டி முடித்தீர். இறை மக்களை இறை சமூகத்தில் ஒன்று சேர்த்தீர். உங்களை வெற்று காகிதமாய் நினைத்தவர்கள் முன் பட்டமாய் பறந்து இந்த பங்கு தளத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து வானுயர்ந்த வளர்த்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள். அன்னைக்கு ஒரு கெபி அமைத்து தாயையும் பிள்ளைகளையும் சேர்த்து வைக்கும் புண்ணியத்தை எங்களுக்கு செய்தீர். சிரிக்கும்போது முகம் அழகு, அன்பு காட்டும்போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு, இறைவனுக்கு பணியாற்றும் போது எல்லாமே அழகு. உங்களுடைய இறைப்பணியால் ஆலயம் எழுப்பி கெபி அமைத்து கொடிமரம் அமைத்து விழாக்கோலம் சூழ வைத்த உம் பக்தியால் இறைவனின் உள்ளத்தில் நீர் இன்று ஒரு நீங்கா அழகு. நந்தவனத்தில் பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகள் போல எம் ஆலய வளாகத்தில் சிட்டாய் பறந்து அலங்கரிக்கும் எம் மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், அவர்களுக்கு நீர் ஆற்றிய தொண்டுகள் எண்ணற்றவை. 4 மாணவர்கள் இருந்த மறைக்கல்வி வகுப்பை 40 மாணவர்களாக்கிய பெருமை உம்மையே சேரும். அவர்களின் சிரிப்பை சிரிப்பாக்கி அவர்களின் பேச்சை பேச்சாக்கி அரவணைத்தீர் ஒரு தகப்பனை போல. வெகுமதியோ சன்மானமோ எதிர்பார்க்காத எளிய மனிதர் நீங்கள். அன்பிற்கு இலக்கணமாய் எளிமையின் மறு உருவாய் உள்ள உங்களை 7 ஆண்டுகளாய் நாங்கள் பெற்றது எங்களின் பெரும்பாக்கியம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போல உம்மை போல் எங்களையும் நிலை பெறச் செய்தீர். நீர் எங்களுக்கு கற்பித்த விசுவாசத்தால் எங்கு சென்றாலும் மனம் வீசுவோம் ஒன்றாக இணைந்து. மூத்தவர்களுக்கு நல்ல மகனாகவும் இளையோருக்கு நல்ல சகோதரனாகவும் எம் அன்பு குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாகவும் இருந்த எங்கள் அன்பு தந்தையே, உம் பிரிவு எங்களுக்கு பேரிழப்பு. இருப்பினும் தந்தையே, எங்களைப் போல ஏதோ ஒரு மூலையில் திக்கற்று நிற்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு நீர் பணி செய்ய இறைவன் உம்மை அழைக்கிறார் என நினைத்து கனத்த இதயத்துடன் கண்ணீரால் விடை தருகிறோம். நீர் குன்றாத வளமும் குறையாத நலமும் மங்கா புகழும் மறையாத அறிவும் மனதில் திண்மையும் நெஞ்சில் உரமும் நீண்ட நெடிய ஆயுளை பெற்று வாழவும் நம் புனிதர் பதுவை அந்தோனியாரின் அருளும் ஆசீர்வாதமும் எந்நாளும் உங்களை வழிநடத்தவும் ஆரோக்கிய மாதாவின் அன்பையும் அரவணைப்பையும் நீர் சுவைக்கவும் எங்கள் உயிர் உள்ளவரை உமக்காக ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உங்கள் ஜெபங்களில் முதலிடம் பிடிப்பவர்கள் நாங்களே என்ற நம்பிக்கையில் இக்கவிதையை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். நன்றிகள் பல. அடுத்த நிகழ்வாக தந்தையை வாழ்த்த வின்சென்டே பவுல் சபை சார்பாக அழியாதன் மொழியை சார்ந்த திரு சந்தியாக அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேசவே தெரியாது. நமது பங்கு தந்தை அவர்கள் நமது பங்கிற்கு வரும்போது அவர்களை ஒரு சிறு குழந்தையாகவே என்னுடைய நினைப்பில் வந்தது. ஆனால் 7 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றார்கள். இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே அவர் எடுத்த பல முயற்சிகள், பல தூக்கமின்மை, பல உழைப்புகள்,
அவரை இன்னைக்கு பெரியவர் ஆக்கி வச்சிருக்குது இந்த 7 ஆண்டுக்குள்ளாக. இவர்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னால் ஒவ்வொரு கிராமங்களையும், ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடிகளையும், குடியில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் முழுமையாக அவர் ஒவ்வொருவரையும் புரிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நமது பங்கு தந்தையானவர் அவ்வளவு சிறப்பானவர். ஆண்டவருடைய அருள் ஆசிரையும் அற்புதங்களையும் அவர் நிரம்ப பெற்றவர். அதற்காக நான் பங்கு தந்தையிடம் எங்கள் கிராமத்திற்கு, அழியாதன்மொழி கிராமத்திற்கு திருப்பலி நடைபெறும் பொழுதெல்லாம் அவர்கிட்ட ஒரு சிலது சொல்லுவேன். ஃபாதர், உங்கள்கிட்ட ஆண்டவர் குடிகொண்டிருக்கின்றார், அவருடைய அற்புதம் ஆசீர் உங்கள்கிட்ட இருக்கின்றது, நீங்கள் பெரிய ஒரு புனிதர் ஆகுவீர்கள் என்று அவர்களை சொல்லுவேன். அப்பொழுது ஒரு சில நேரங்களில் சொல்வார்கள், இங்கே பெரிய அருவாளை எடுத்துகிட்டு வாங்க, பெரிய அருவாளை எடுத்துகிட்டு வாங்க. எதற்காக? அருளானந்தர், நமது மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் அருளானந்தர் பெரிய அருவரால் வெட்டப்பட்டு இறந்து செந்நீர் சிந்தி அங்கே புதுமைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் கோடானா கோடி புதுமைகள். அந்த சிந்தனையில் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அருவாளை எடுத்துகிட்டு வாருங்கள் அப்படின்ட்டு சொல்வார்கள். அப்பொழுது என்ன நம்ம குமலேந்தருக்கு ஆயரை அழைத்து கொண்டு வருகின்றோம். அங்கே ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அங்கே ஆயரை வரவழைத்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் அவர் வரவேற்புரை இல்லை, ஆயர் அவர்கள் அழைத்து கொண்டு வரும் பொழுதே, மெதுவாக அப்படி வந்து அருவா கொண்டு வந்திருக்கீங்களா? எனக்கு ஸ்டன்னாகி போச்சு. இதுதான் நம்ம ஆயரை அழைத்து கொண்டு வருகிறோம், ஆனால் நம்ம தந்தையானவர்கள் அருவா கொண்டு வந்திருக்கிறாரான்னு கேட்குறாங்களே, என்ன அது அப்படின்னு நான் ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ சொல்லுவாங்க, ஆடு வெட்டுற அருவா, ஆடு வெட்டுற அருவா. அப்போ தான் புரிஞ்சு, ஆஹா நம்ம சொன்னதையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஃபாதர், அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் எனக்கு அதிகமாக அந்த மயக்க பிடிச்ச உடனே கொடன்னு கையெல்லாம் ஆடு. ஒன்று மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நமது பங்கு தந்தை அவர்கள் ஆண்டோடைய அருளாசிரும் அற்புதங்களையும் மிக மிக அதிகமாக பெற்றிருக்கின்றார்கள். இவருடைய வாழ்க்கையில் இவர் ஒரு பெரிய புனிதராக இவர் வருவார், புனிதராக இவர் மீண்டும் வருவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், அதாவது 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் இவர் புனிதராவதை பார்ப்பார்கள். நானும் பெரியவர்களோட பார்க்க வாய்ப்பில்லை. ஆமாம், இவர் ஒரு புனிதராவதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். அதோட இந்த ஏராளமான பங்குக்கு இந்த அன்பரசு தந்தையை வந்தால் தான் இந்த மக்களை ஒழுங்குபடுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும், இறைவார்த்தை கொண்டுட்டு ஊட்ட முடியும். அப்போது இந்த மக்களை திருத்த முடியும் என்று திட்டமிட்டது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோடு என் சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிகள் பல. அடுத்த நிகழ்வாக தன்னுடைய பாடலின் மூலம் தந்தை அவர்களை வாழ்த்த வருகிறார்கள். 7 ஆண்டுகளாக எங்களோடு பயணித்த பங்கு தந்தையருக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை, எங்களுக்கு நாங்க தான் நினைக்கிறோம். காலமுள்ள வரைக்கும் உங்க பணி சிறக்க நாங்க தான் ஜெபிக்கிறோம். நெடுங்கால நாங்க ஜெபித்த தவத்தாலே நீங்க கிடைச்ச பசும்பொண்ணு பித்தளையா, ஜெபத்தாலே தோற்கடித்த நேரில் வந்த ஆண்டவனே, அன்பியத்தோட நீங்க பாடற்கொள்ள உருவாக்கிய உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய அன்பும் எங்களுடைய அன்பும் நிலைத்து நிற்கணும். காலையில பூச வச்சு மாலையில பூச வச்சு எங்களையும் இறை பக்தியில் வளர்த்தீங்களே. நற்கருணை ஆராதித்து நற்செய்தியை பரப்பிய அன்பு மிகு பங்கு தந்தை நீங்களானே. இனி வரும் இந்த பிறவியிலும் அன்புக்காக காத்திருப்போம். விழி மூடும் இமை போல விலகாமல் பார்த்திருப்போம். இயேசு கொடுத்த புனிதரன நீயும் எமக்கு தோன்றினீரே. தினந்தோறும் திருப்பலிதான் நாங்கள் ஜெபத்தில் கலந்துக்கிறோம்.
நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு நாங்கள் தான் நினைக்கிறோம். கடலாளம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாளம் யாரும் கண்டதில்லையே. எங்களுடைய பங்கு தந்தை ஊர்வலங்கும் நல்லவரே, நீங்கள் செய்யும் தொண்டுக்கு அளவில்லையே. புதிய ஆலயம் அமைத்தவரே, கெவியும் கொடி மரமும் வைத்தவரே, விழிமூடும் இமை போல விலகாமல் ஜெபித்திருப்போம். நேரில் வந்த ஆண்டவனே, நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு நாங்கள் தான் நினைக்கிறோம். காலமுள்ள வரைக்கும் சீரக்க நாங்கள் தான் ஜெபிக்கிறோம். எங்கள் கோயிலுக்கு நல்ல சுகத்தையும் கொடுக்கவும், அவர்கள் படிக்கப் போகின்ற இடங்களெல்லாம் அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் நான் வேண்டுகிறேன். எங்கள் பங்கில் தந்தைக்கு என்னாலும் மறக்க முடியாமல் உங்களோடு இருப்பேன் என்று வேண்டுகிறேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. ஆமன். இன்பத்தில் துணை நிற்பவன் மட்டும் நண்பன் அல்ல, துன்பத்திலும் துணை நிற்பவன்தான் சிறந்த நண்பன். ஆம், நம் பங்கு தந்தை அவர்கள் நமது பங்கை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதால் அவர் மிகுந்த துயரத்தோடும் மன வருத்தத்திலும் இருப்பார் என்பதை அறிந்து அவருடைய உற்ற நண்பரான தந்தை பீட்டர் அவர்கள் நாம் தனது நண்பனோடு இருந்து அவரோட துயரத்தில் பங்கு கொண்டு அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு கடந்த 3 நாட்களாக நம்மோடு இருந்து திருப்பலி நமக்காக நிறைவேற்றி ஜெபித்த தந்தை அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் தனது நண்பரை பற்றி பேச அன்புடன் அழைக்கின்றோம். எனது நண்பர் என்று சொல்வதை விட நண்பர் என்பவர் எப்பொழுது நமக்கு கிடைப்பார்கள்? விவரம் தெரிந்தவுடன் கிடைப்பார்கள். எனக்கு அவர் நண்பர் அல்ல, ஒரு நல்ல சகோதரர். ஒரு நல்ல சகோதரன் என்றால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால்தான் சகோதரன் அல்ல. நாங்கள் ஒரு வகையான சிந்தனையில் பிறந்தவர்கள். ஒரே சிந்தனையோடு ஒரே நோக்கத்தோடு இறை வார்த்தை இறை அன்பு என்ற அந்த சிந்தனையில் ஒரே சகோதரர்களாக வாழ்கின்றோம். அன்பு என்பது கடலை கூட நாம் அளந்து விடலாம், ஆனால் அன்பை யாராலும் அளந்துவிட முடியாது. அன்பிற்கு எல்லை இல்லை. அதே போன்றுதான் உங்கள் அருள் தந்தையின் அன்புக்கும் அவருடைய செயலுக்கும் அளவு என்பது இல்லை. இந்த பங்கில் மட்டுமல்ல, அவர் இந்த பங்கை மட்டுமல்ல, இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்பால் கட்டி போட்டுள்ளார். அதை உங்களிடம் இங்கே நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிகின்றது. அந்த அன்புள்ள அன்பு தந்தைக்கு, அன்புக்கு அரசராக இருக்கின்ற அந்த அன்பு தந்தைக்கு அவர் உண்மையில் அரசர்தான். அருள் தந்தை என்பதை விட அவர் உண்மையான அன்புக்கு அரசர். அந்த அன்புக்கு அரசரை நாம் வாழ்த்துவோம், அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் கண்ட கனவை வரும் நாட்களில் தொடர்ந்து அவருக்காக நாம் செய்ய வேண்டும். அவர் இருக்கும் வரை ஆலயத்திற்கு வந்தோம். அவர் சென்ற பிறகு பழைய நிலைக்கு சென்று விடக்கூடாது. எல்லோரும் சொல்லியது அதுதான். அவர் வருவதற்கு முன்பாக இந்த ஏஆர் மங்கலம் பங்கு ஒரு பங்காக இல்லை, தனித்தனி குழுவாக தனித்தனி குடும்பமாக இருந்தது. அவர் 7 ஆண்டுகளில் அவர் எடுத்த முயற்சியினால் இது ஒரு குடும்பமாக மாறப்பட்டுள்ளது. இந்த பங்கு ஒரு குடும்பமாக ஆக்கப்பட்டுள்ளது. அந்த குடும்பம் அவர் போன பிறகும் ஒற்றுமையோடும் உறுதுணையோடும் ஒருதாய் பெற்ற பிள்ளைகளாக இந்த பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கிற்காகவும் உழைப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அவருக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரது அன்பின் வழியாக இந்த ஏஆர் மக்களின் ஜெபத்தோடு வலிமையோடு இறைவன் அவருக்கு உதவி செய்ய தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது சகோதரர் அருணாச்சலம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றேன். இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி. மரிய வாழ்க.
எல்லா புகழும் எல்லா மகிமையும் அதிமிகு மகிமைக்கான அந்த கடவுளுக்கு. அன்புக்குரியவர்களே, 7 ஆண்டுகள் என்கின்ற பொழுது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேட்கலையா? புகழ் இயேசுக்கு நன்றி, மரியை வாழும் எல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காகவே, கடவுளை ஆர்ப்பரிக்க, கடவுளை மகிமைப்படுத்த நாம் செய்கின்ற எல்லா செயல்களும், எல்லா காரியங்களும், எல்லா பாராட்டுகளும் அனைத்துமே அந்த இறைவனுக்கு, அந்த நற்கருணை ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த மகிமை. ஆக நாம் ஒன்றும் கிடையாது, நாம் அவருடைய ஊழியர்கள். அன்புக்குரியவர்களே, 7 ஆண்டுகள் நிறைய பேர் வெளியில் சொல்லியிருப்பாங்க, ஃபாதர் கஷ்டப்பட்டார், ஃபாதர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டார், வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டார், சொகுசான இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் என்று பல இடங்களில் பல அருட்தந்தையர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை, அது எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து ஒரு கஷ்டத்தில், ஒரு கஷ்டமான ஏழ்மையான குடும்பத்தில் சகோதர சகோதரி இருக்கிறாங்க. அந்த ஏழ்மையான குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால அந்த கஷ்டம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியவில்லை. உணவு இருந்தாலும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை, ஏசி இல்லை, படுக்கை இல்லை, எதுவுமே எனக்கு பொருட்டாக தெரியவில்லை. அது எனக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை. அதற்கு காரணம் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குடும்பம் அந்த ஏழ்மையிலும் என்னை வளர்த்து எடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, இந்த பங்கு, ஏராளமான பங்கு, மக்கள் பலவிதமான பிளவுகள், பிரச்சனை என்று பலவிதமாக, நீங்களே பல நேரங்களில் உங்களை என்ன சொல்லுவீங்க, குறைத்து பேசுவீர்கள். நாங்கள் இப்படி இருந்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டோம், சாக்கடை என்று சொல்லுவார்கள். அது நான் கிடையாது. நீங்கள் உழைக்கின்ற வர்க்கம், உழைக்கின்ற மக்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்? பல இடங்களில் சென்றிருக்கிற உழைப்புனா இங்கே தான் இருக்குது. இந்த உழைப்பு என்பது சாதாரண ஒரு நாளைக்கு டவுனில் போனோம்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு வருவான், அப்படி கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்து, வெயில் மழை என்று சொல்லி பாடுபட்டு உழைக்கின்ற இந்த மக்கள் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்பது நான் அறிந்து கொண்ட ஒன்று. ஆக இந்த மக்கள், உழைத்த மக்கள், இவர்களால் எதை வேணாலும் சாதிக்கலாம் என்கின்ற பொழுது கடவுளுடைய நம்பிக்கை இணைந்திருந்தால் போதும் என்று சொல்லி நம்பிக்கை மட்டும்தான் நான் செஞ்சேன். உழைத்து உருவாக்கியதெல்லாம் நீங்கள் தான், ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே செய்யவில்லை. நான் ஜெபிக்கத்தான் செய்தேன். அந்த ஜெபத்தோடு உங்கள் உழைப்பும் சேர்ந்தது. கடவுளுக்கு மகிமைப்படுத்தும் விதமாக இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. கடவுளுக்கு மகிமைக்கான ஆலயம், நம்முடைய பெருமைக்கும் நம்மை நிலைநிறுத்தவும் குடிமரம், நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நமக்காக பரிந்து பேச அன்னையினுடைய கெவி, இது 3ம் முழுமையாக ஒரு கடவுளை பெருமைப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய உழைப்பு மட்டும்தானே தவிர, கடவுளுடைய ஆசீர்வாதம் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களோடு இருந்த நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள். இந்த இடங்களில் நான் இருந்த இடங்கள், போன இடங்கள், எப்பவும் எனக்கு எது வழியை கொடுக்கும் என்று சொன்னால், குருவி குளத்தில் இருக்கின்ற பொழுது நான் கடைசியாக கிளம்பும் வரைக்கும் எனக்கு வழி தெரியாது. அந்த பேக்கை தூக்கிட்டு போகும் பொழுதுதான் நான் அந்த இடத்தின் வழி, மக்களின் வழி மற்றும் இனிமேல் இந்த இடத்துல இந்த மக்களை பார்க்க முடியுமா என்ற எண்ணங்கள் நிறைகின்ற பொழுதுதான் அது மற்ற இடத்திற்கு நான் பணி செய்ய தடையாக இருக்கும், அதுதான் வழியாக இருக்கும். இருந்தாலும் அதுவும் கடவுளுடைய மகிமைக்காக என்று சொல்லி நான் விட்டுவிடுவேன். ஆக உங்களுக்காக உங்களை விட்டு செல்லனா நான் மொத்தமாக விட்டுப்போல. இந்த பங்கு நான் முதன்முறையாக பங்கு தந்தையாக ஒரு புதிய பங்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பங்கு. ஆக இது என்னுடைய முதல் பங்கு, என்னுடைய தாய் பங்கு போல. அதனால் இந்த பங்கு வளர்ச்சி அடையும். ஆன்மீகத்திலும் எல்லா நிலையிலும் மலை மீது கட்டின கோபுரம் மறைவாக இருக்க முடியாது. எல்லா நிலையிலும் இது உயர்வாக இருக்கும். அதை நான் கடைக்கோடியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பேன். நான் உங்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை. அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜெபத்தில் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். எங்குமே இல்லை, எப்போவுமே இருப்பீங்க, ஜெபத்தில் இருப்பீங்க. நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த கட்டங்கள்
வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்தந்தை வருகின்றார்கள். அடுத்து வளர்ச்சியை பார்க்க போங்க. பெற்ற பிள்ளையை தாய் விட்டு போவது போல, அதாவது குழந்தை பெற்ற குழந்தை தாய் விட்டு போவதை போல இந்த உங்களையும் இந்த பங்கு இறை மக்களையும் இந்த ஆலயத்தையும் இந்த கிவி எல்லாத்தையும் உங்களிடம் விட்டு போகிறேன் என்று சொன்னால் அதை கட்டி கொண்டு வந்து கடவுளுக்கு மகிமை சேர்ப்பது உங்களுடைய முழுமையான பொறுப்பு. அதற்காக அதை நீங்கள் ஏறிடுங்கள். சிறப்பாக எல்லா நிலையிலும் ஒத்துழைத்த 2024, 25, 26 இந்த பங்கு பேரவை பல நிலைகளிலே பல சவால்கள் மத்தியிலே இந்த ஆலயத்தை எழுப்பவும் எல்லா நிலையிலும் ஒத்துழைப்போடு உறுதலையோடு நின்றிருக்கிறீர்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை மக்கள் எனக்கு அதனால் எல்லாமே வெற்றி என்பது கிடையாது. எல்லாமே எதுவும் சாதனை என்று கிடையாது. சாதனை, வெற்றி, அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய ஒரு இவையெல்லாம் உலக காரியங்கள் தான் இந்த வெற்றியை பற்றி பேசும். உலக காரியங்கள் மட்டும்தான் இந்த சாதனையை பற்றி பேசும். ஆனால் ஆன்மீக வாழ்விலே, இறைவனுக்குரிய வாழ்விலே வெற்றி, சாதனை, பாராட்டு, பெருமை அனைத்துமே கடவுளுக்கு மட்டும்தான், கிறிஸ்துவுக்கு மட்டும். அதை நம்ம நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அதில் உறுதியாக இருங்க. அதனால் உங்களை விட்டுட்டு போகணும்ல, எப்பொழுதும் ஜபத்தில் நினைவு கொள்கின்றேன். பலவீனம் அப்படி பார்த்தோன்னா எதோ ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தோன்னா இளைஞர்களோடு நான் நேரம் அதிகமாக செலவழிக்கவில்லை. இளைஞர்களை நான் நேரம் அதிகமாக கொடுக்கல, அது ஒரு பலவீனம் என்னால். ஏன்னா இதை கோயில் மக்கள் இப்படியே கட்டிக்கிட்டு இருந்தால இளைஞர்களோடு நான் அதிகமாக நேரத்தை ஒதுக்கவில்லை. அது எனக்குரிய சவாலாக இருந்தது. இருந்தாலும் இளைஞர்கள் புரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் என்று உறுதியாக என்று வழிநடத்தியிருக்கிறார்கள். எல்லாருமே சிறப்பாக இருந்தது. அதனால் நன்றி. கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் மட்டும்தான் உன் வாழ்வு. அவரை தவிர ஒன்றுமே கிடையாது. உங்களிடையே பிளவுகள் எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. எலெக்ஷனை வச்சு பிளவு வரும். உங்களை பிரிப்பது பவுல் எது ஆண்டவரிலிருந்து என்னை பிரிப்பது? பசியா, பட்டினியா, வறுமையா? எதுவுமே இருக்கக்கூடாது. ஆக எது வந்தாலும் கிறிஸ்துவிற்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவிற்காக ஜாதி, மதம், இனம், மொழி என்று எதுவும் உங்களுக்கு முன்றாக தடையாக நின்றாலும் கிறிஸ்துவை விட்டு கொடுக்காதீர்கள். விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீர்கள். அது மட்டும்தான் நம்மை மறுவாழ்வுக்கு கொண்டு செல்லும். அதனால் அந்த ஒரு விதையைத்தான் விதைத்திருக்கிறேன். அது விருட்சமாக வளரும் என்ற நம்பிக்கையை ஆண்டவரிடத்தில் வைக்கிறேன். ஆக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த 7 ஆண்டுகளாக என்னை புரிந்து கொண்டு என்னோடு இருந்து பயணித்திருக்கிறீர்கள். ஏதாவது கோபமாவோ, ஏதாவது திட்டியிருந்தாலோ, ஏதாவது பேசியிருந்தால் குறையாக பேசியிருந்தால் அதுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். நான் கோவப்பட்டால் விசுவாசத்தை காரணமாக மட்டும்தான் கோவப்படுவேன். விசுவாசம் குறைவு மட்டும்தான் நான் கோவப்பட்டிருப்பேன். மற்றபடி என்னுடைய கோபம் வேறு எதற்காக வந்தது கிடையாது. அதனால் ஏதாவது உங்களை பேசியிருந்தாலும் திட்டியிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இருந்தாலும் அருட்தந்தை பீட்டர் அவர்கள் வேறு அருட்தந்தை அரேஞ்ச் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடைய குடும்பத்தையும் இங்கே கூட்டி வந்திருக்கிறீங்க. நான் இங்கே வந்து 6 மாதம் கழித்து தான் ஃபாதர் ஏறமங்க இருக்கிறதே அந்த வீட்டுக்கே தெரியும். அதனால் வீட்டுக்கு நான் செய்தி சொல்வதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. இருந்தாலும் இங்கே யாரோ சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அவர்களும் இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 7 ஆண்டு உமது பணியை சிறப்பாக செய்து முடித்து செல்கிறீர். நாங்கள் இன்று கண்களில் கண்ணீரோடு இருந்தாலும் இதயத்தில் நன்றியோடு இருக்கிறோம். தந்தையே, நீங்கள் வேறு இடத்திற்கு சென்றாலும் உங்கள் இப்பங்கிற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மட்டும் உழைத்தீரே. உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இறைப்பணி மேல் மேலும் சிறந்து விளங்க நாங்கள் கடவுளிடம் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்நாளில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த எம் ஊட்டி பங்கு தந்தை ஃபாதர் பீட்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பங்கு தந்தை எப்பொழுது அழைத்தாலும் இதோ
வருகிறேன் என்று எங்களுக்காக வந்து நிற்கும் சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தையை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்த இரத்த உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை சிறப்பித்த எம் பங்கு பேரவை உறுப்பினர்கள், வின்சென்டே பவுல் சபை உறுப்பினர்கள், மரியாயின் சேனை இளைஞர்கள் மற்றும் பாடகர் குழு அனைவருக்கும், எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு வீடாய் வந்த தந்தை, வேதனைகள் கேட்ட தந்தை, நற்கருணை பாதை சொல்லி விசுவாசம் தந்த தந்தை, பங்கு பேரவை உருவாக்கி ஒற்றுமையை வளர்த்திட எங்களும் கிராம மக்கள் மனசில் உறவாகவே வாழ்ந்தீரே. இறுதி பல்லவி உங்கள் பெயர் அன்பரசு, எங்கள் அன்பின் அரசரே. நீர் சென்றாலும் தந்தையே, எங்கள் நெஞ்சில் வாழ்வீரே. ஏஆர் மங்களம் சொல்லுதே, எங்கள் வீட்டு பிள்ளை நீரே. மீண்டும் ஒரு நாள் வருவீரே என்ற நம்பிக்கை உயிரே. அன்பரசு தந்தையே, எங்கள் வாழ்வின் வெளிச்சமே. அன்பை விதைச்சு போனீரே, நெஞ்சில் என்றும் நிலைத்தீரே. ஏஆர் மங்களம் மண்ணிலே இறை நம்பிக்கை பூத்ததே. உங்கள் காலடி பட்டதாலே எங்கள் வாழ்வு மாறுதே. எதிரில் பஞ்சி பஞ்சி வந்ததே நாளே, புது விடியல் தோன்றுதே. பேசாத மனசு கூட ஒன்றாக இணைந்ததே. சண்டை சச்சரவு மறைந்து சமாதானம் பூத்ததே. ஆலயம் எழ வேண்டும் ஆசையோடு சொன்னீரே. தடைகள் வந்த போதிலும் தளராமல் நின்னீரே. கல் கல்லா சேர்ந்த இடத்தில் கனவுகளை கட்டினீரே. இன்று உயர்ந்த கோயிலோடு நம்பிக்கையும் தந்தீரே. வீடு வீடாய் வந்த தந்தை, வேதனைகள் கேட்ட தந்தை, நற்கருணை பாதை சொல்லி விசுவாசம் தந்த தந்தை, பங்கு பேரவை உருவாக்கி ஒற்றுமையை வளர்த்திட எங்களும் கிராம மக்கள் மனசில் உறவாகவே வாழ்ந்தீரே. இறுதி
அரசு எங்கள் அன்பின் அரசரே, நீர் சென்றாலும் தந்தையே எங்கள் நெஞ்சில் வாழ்வீரே. ஏ ஆர் மங்களம் சொல்லு